அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நேத்திக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ போட்டிருக்கோம். ப்ரொபோசல் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி மேக்ஸ், பிஇஓ மேக்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ், டெட்டு எல்லாத்துக்குமே ப்ரொபோசல் ரேஷியோ கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரொபோசலில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இஃப் ஏபி ரேஷியோ, அதாவது ஏ இஸ் டு பி இஸ் டு பி இஸ் டு சினா கண்டினியூஸ் ப்ரொபோசனாக இருந்ததுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. ஏன்னா என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், இதுதான் ஃபார்முலா இல்லையா? நடுவில் வர ரெண்டு தான் ப்ராடக்ட் ஆஃப் மீன். எக்ஸ்ட்ரீம்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வருது, தூரமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் தூரமாக இருக்குது. அப்போ இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் மீன். இப்போ பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், செக் வெதர் 8, 12 அண்ட் 18 ஆர் இன் கண்டினியூட் ப்ரொபோஷனான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி வச்சும் நீங்கள் போட்டுடலாம். இல்லை எங்களுக்கு ஒரே ஃபார்மேட்டே நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் எழுதிக்கிங்க. ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி எழுதுவோம். 8, 12 கண்டினியூடு ப்ரொபோஷன்னா இந்த 12 தான் ரிப்பீட் பண்ணணும். 12 இஸ் டு 18. ஏன்னா ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி தான் போடுவோம். அப்போ இது ஏ, இது பி, இது சினா 8 இஸ் டு 12, 12 இஸ் டு 18. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அப்போ 8 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12. ரெண்டு சைடும் இன்ட்டு பண்ணோம்னா ரெண்டு சைடு 144 வருது. ஆமாம், இது கண்டினியூட் ப்ரொபோஷன். ஏன்னா ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் வந்துச்சு. இல்லை நாங்கள் இந்த இது வச்சே போட்டுக்கிறோனால அது உங்கள் இஷ்டம் தான். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. இது ஏ, இது பி, இது சி. பி ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி, 8 இன்ட்டு 18 அப்படி வச்சும் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டிங்கனாலும் 12 ஸ்கொயர் 144 வருது. 8 இன்ட்டு 18 144 தான். ஸோ ரெண்டு சைடும் சேம் ஆன்சர், அதனால் எஸ் போட்டுடலாம். இந்த ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அட்லீஸ்ட் ஒரு 25 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் வரைக்குமாவது, 30 ஸ்கொயர் அது வரைக்குமாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் ஒவ்வொன்றா இன்ட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. 30 ஸ்கொயர் வரைக்குமாவது, அட்லீஸ்ட் 25ஓட ஸ்கொயர் வரைக்குமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி போட்டாலும் சரிங்க. கண்டினியூடு ப்ரொபோஷன்னா ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ப்ரொபோஷனல். எல்லாமே நம்ம இதே கண்டிஷன் தான் வச்சு போட போகிறோம். புதுசாலாம் ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம மறக்கவே மறக்காது. மேக்ஸ்னாலே ஒரு மாதிரி கஷ்டமோ அப்படி யோசிக்காதீங்க. இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா டீப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தாங்க ஈஸி. மற்றதெல்லாம் பைகாட் பண்ணணும், எழுதி பார்க்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் குறைப்பாங்க. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இருக்கிறதுலே மேக்ஸ் தான் ஈஸி. ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க. மிஸ்ஸிங் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். சென்டரில் வர ரெண்டும் தான் ப்ராடக்ட் ஆஃப் மீனு. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 50. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 5 40, அப்போ 400. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 400, 400 எதோட ஸ்கொயரு, 20ஓட ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20. இல்லைனா நம்ம ரூட் கண்டுபிடிச்சி எல் டிவிஷன் போட்டு பேராக செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே பெல் அடிச்சிருவாங்க. அதனால் இதெல்லாம் ஷார்ட்கட்டாக போட முடிஞ்சதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் தெரியாத சம், ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி வர சம்ஸ்க்கு நம்ம டீப்பாக யோசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம இங்கே போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அந்த சம்மு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஒரு % அதிகமாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் இது க்யூபு அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததும் பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ப்ரொபோஷனல் தான். நாங்கள் அதே மெத்தடில் போடுங்க. ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 64 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 16. அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த பக்கம் இன்ட்டுவாக உள்ளவன் இந்த சைடு என்னவாயிருவான், டிவைடாக வந்துடுவான். நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக வரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக வரும். இன்ட்டுவாக இருந்தால் டிவைடாக வரும், டிவைடாக வந்தால் இன்ட்டுவாக வரும். அதான் மெத்தடு. எக்ஸ் ஈக்குவல் டு 4 கேன்சல் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த்து சம். இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 5 is to 9, b is to c equal to 4 is to 7, find a, b, c கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன மெத்தட் போடலான்னா, இந்த மாதிரி சமூகம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, என்ன மெத்தடில் சொல்கிறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துக்கோங்க.
இது 5:9, இங்கே 4:7 இருக்கு இல்லைங்களா? என்ன ஒரு ஐடியா தரேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போன உடனேயே இதில் வர செகண்ட் நம்பரும் இதில் வர ஃபஸ்ட் நம்பரையும் ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வர செகண்ட் நம்பரையும் இதில் வர ஃபஸ்ட் நம்பரையும் ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. இதால் இதை இன்டூ பண்ணிடுங்க, இதால் இதை இன்டூ பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு இதில் இந்த மாடல் கணக்குக்கு நிறையா மெத்தட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட் நம்பரால் இவனை இன்டூ பண்ணுங்கள். இதில் உள்ள செகண்ட் நம்பரால் தான் ஃபுல்லாக இன்டூ பண்ணிடுங்க. சொல்லுது புரியுதான் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன 4ஆல் இது இன்டூ பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும்? 20:36. இங்கே 9 இருக்கா, 9ஆல் இதை இன்டூ பண்ணுங்கள். அப்போ 36:63. நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா இந்த நம்பரும் சேமாக வரும். அப்படி சேம் கொண்டு வரக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது A:B, B:C இல்லையா? ஸோ இதான இங்கே வரும், இதான B. ஸோ இதால் இதை இன்டூ பண்ணிடுங்க. B:C வரும்போது இதான B. அப்போ இதால் இதை இன்டூ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மாற்றி பண்ணுறோம், அவ்வளோதான். குழப்புச்சுன்னா நீங்கள் இப்படி எழுதி பாருங்கள். A:B, B:C எழுதிக்கிங்க. அப்போ 5:9, 4:7. ஸோ இங்கே B 9. அப்போ 9ஆல் இதை இன்டூ பண்ணிடுங்க. இங்கே B 4. அப்போ 4ஆல் இதை இன்டூ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. புரியுதான்னு பாருங்கள். இப்போ இன்டூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் எப்படி தான் வரும்? சேமாக தான் வரும். புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 20:36:63 அதான் ஏபிசி. பாருங்கள், 20:36:63 அதான் A:B:C. அவ்வளோதாங்க. இப்போ தெரியுதுக்கா? இல்லையே புரியுதுக்கா? இன்னொரு சம் அதே மாடல் எழுதியிருக்கிறேன். நம்ம என்ன பார்த்தோம்? A:B எழுதிக்கிங்க, B:C எழுதிக்கிங்க. அப்போ 5:7, 2:9. அப்போ இங்கே B 7ஆ? அப்போ 7ஆல் இதை இன்டூ பண்ணிடுங்க. இங்கே B 2வா? 2ஆல் இதை இன்டூ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ இதை இது 5:7 எதால் இன்டூ பண்ணால் 2ஆல் இன்டூ பண்ணும், 2ஆல் இன்டூ பண்ணிட்டோம். 2:9 எதால் இன்டூ பண்ணோம்? 7ஆல் இன்டூ பண்ணிட்டோம். கரெக்டாக இன்டூ பண்ணிங்கன்னா இது ரெண்டும் எப்படி வரும்னு சொன்னேன்? சேமாக வரும். ஸோ அது இன்டூ பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ 10:14:63. அவன் எது கேட்குறான்னா ஃபுல்லாக எழுதிடுங்க. 10:, ஒன்று விட்டுட்டா பாருங்கள், 10:14:63. அவ்வளோதாங்க ஆன்சர். 10:14:63. புரியுதான்னு பாருங்கள். அதே மாடல் தான். இது எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இங்கே உள்ள பியால் இவனை இன்டூ பண்ணுங்கள், இதில் உள்ள பியால் இவனை இன்டூ பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த சம் பாருங்கள். The ratio of the height of A and B is 9:10. அதாவது ஏபியோட ஹைட்டோட ரேஷியோ 9:10. ஏயோட ஹைட்டை கொடுத்துட்டான் 144. அப்போ பியோட ஹைட் என்ன கேட்குறாங்க? ஏபியோட ஹைட்டோட ரேஷியோ 9:10. சரிங்களா? அப்போ இது ஏவோட ரேஷியோ, இது பியோ, ரெண்டு பேரோட ரேஷியோ. இல்லை ஏவை கொடுத்துட்டான், பி கேட்குறாங்க. அப்போ பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 10/9 × 144. இதே மாடல் நேற்றும் போட்டிருப்போம், பார்த்துக்குங்க. 10/9 × 144. இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நம்ம ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தேன்? இப்போ A:B 9:10 கொடுத்துருக்கான். ஏவோட ஹைட்டு 144. அப்போ 9 டைம்ஸ் எதால் இன்டூ பண்ணால் 144 வருதுன்னா 10 டைம்ஸ் இது இன்டூ பண்ணும்போது இதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கணும். ஸோ 160. அப்போ இதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு அப்போவே ஒரு அசம்ஷனுக்கு நீங்கள் வந்துடலாம். செவன்த் ஒன், 2:3, இங்கே X:21 கொடுத்துருக்கான். ப்ரொப்போஷனில் இருக்குன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2வா 3யா 7ஆ 14ஆன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தானே 2-3 சம் போட்டோம் இல்லைங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இது மீன். எப்படி போடுவோம்? 3 × X = எக்ஸ்ட்ரீம் 2 × 21. இதை கால்குலேஷன் போட்டிங்கன்னா எக்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்தா அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா X = 14 வருது. ஆப்ஷன் D. ஸோ X = 14. அவ்வளோதான்.
ப்ரொபோஷனில் சம்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்து யூனிட்டரி மெத்தட்லேயும் சில சம்ஸ் இருக்குது, அதையும் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரேஷியோ ப்ரொபோஷனல் யூனிட்டரி மெத்தடில் கண்டிப்பாக சம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து கிளியராக பாருங்கள். உங்கள் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.